friends, welcome back to Art in Lifestyle. நமக்கு தேவையில்லை யூஸே ஆகாதுன்னு நினைக்கிற கிளாத்ல இருந்து ஒரு பின் ஹோல்டர் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க பியூட்டிஃபுல்லான பின் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு பழைய துணி அப்படி இல்லைன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி துணிங்களை வச்சு கூட நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணலாம். நான் அந்த மாதிரியான துணிகள் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த துணிகள்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் துணி எடுத்துக்கிறேன். இதை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான திங்ஸும் எடுத்துக்கலாம். நான் இந்த சின்ன பிளேட்டை வச்சு தான் நான் சர்க்கிள் பண்ண போகிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ஊசியில் நூலை கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக துணியை எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நமக்கு ஒரு ஃப்ரில் மாதிரி வரும். அதை நம்ம இந்த மாதிரி சேர்த்து ஃபுல்லாத்தையும் இந்த ரவுண்ட் ஷேப்பில் கோர்த்தோன்னா இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் துணியை மட்டும் விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணிகள் எல்லாம் இது உள்ள நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணது ரொம்ப டைட்டாக வர மாதிரி நிறைய துணிகளை போட்டு ஃபில் பண்ணணும். ஸோ நல்லா ஒரு ரப்பர் பால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உள்ள துணி போட்டு ஸ்டஃப் பண்ணிடணும். இப்போ இந்த மீதி துணியும் சேர்த்து தச்சுக்கலாம். நல்லா டைட்டாக தான் இருக்குது. இப்போ இதை நம்ம நாட் போட்டுடலாம். இந்த ரெண்டு சைடும் சேர்த்து ஸ்ட்ராங்காக தச்சுக்கிறேன். நம்ம ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த துணியோட ரெண்டு சைடும் சேர்த்து தைக்கிறேன். இப்போது ஸோ இப்போ நம்ம பால் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு நெட் எடுத்துக்கிறேன். இது எதுக்குள்ள நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோடு வருது அந்த நெட்டு. இப்போ இந்த நெட்டை ரெண்டு சைடும் ஓப்பனாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சிங்கிள் பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது ஒரு பெரிய நெட் மாதிரி கிடச்சிருச்சு. இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மடித்து தச்சிடலாம். இதே மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். இதே மாதிரி சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணதும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதை நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சைடில் கட் பண்ணியும் விட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் நெட் ஆட் பண்ணால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால அதே ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் நெட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் பண்ணிடலாம். நான் ஹோல்டர் பண்ணுறதுக்கு துணி தைக்கிற கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட கேன்வாஸ் இல்லை அப்படின்னா பழைய பேண்ட்டில் ஆங்கிள் கிட்ட ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த பார்ட்டை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ஸ்டிஃபாக தான் இருக்கும். இந்த கேன்வாஸோட வித் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் என்ன சைஸோ அந்த சைஸில் தான் எடுத்திருக்கேன். அண்ட் அதோட லென்த் 26 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப், நீளமான ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். அந்த கிளாத்தில் இந்த கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடில் இருக்க ரெண்டு கிளாத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தட் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஃபாஸ்ட்னர் டேப் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஹூக்கை ஒரு பக்கமும் அதோட லூப்பை இன்னொரு பக்கமும் திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை மெஷின் ஸ்டிச் பண்ண முடியாது. இந்த பின் ஹோல்டரை அழகாக நம்ம வாட்ச் மாதிரி கட்டிக்கலாம்.
யூஸ் பண்ணும்போதும் சரி, எடுத்து வைக்கும்போதும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பின் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் ரிமூவ் பண்ணுவோம். அப்பயும் சரி எடுத்துகிட்டு இந்த பின் ஹோல்டர்லேயே குத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எங்கேயும் தொலைஞ்சு போகாது, எங்கே கை காலெலாம் குத்தாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கு யூஸே ஆகாதுன்ற கிளாத்லேருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பின் ஹோல்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பின் ஹோல்டர் பற்றின ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.